ரிக்ஷா வருமா? எங்க போகணும்? சாந்தோம். கத்தாண்டியா? இல்ல, ஆபீசர்ஸ் காலனி. 40 ரூபாய் ஆகும். ரொம்ப அதிகம். ரோடெல்லாம் தண்ணியாகுது சார். ஆட்டோக்காரெல்லாம் வரமாட்டான். நாங்க தான் வரணும். மழை நேரத்தில் என்னங்க, எனக்கு குளிருது, என்னால நடக்க முடியாது. அவன் கேட்கறது கொடுங்களேன். சரி வா போலாம். மழையில கூட இப்படி வச்சுக்கிறியா? ஏன் சார்? ஏமா ஏறுமா, மழை வந்துடல ஏறு. வழியில பூக்கடையா பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க. கூடையா வாங்கினா லகேஜ் போட்டுருவோமா? பயமா வாங்கிக்கோ. அம்மா, எப்படி இருக்க? இந்த அப்பா அம்மாவை நீ மறக்கல? உள்ள வாங்க. உட்காருங்க. எப்படி இருக்க கீதா? இந்த மழையில பஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. நீ எப்படி இருக்க? இருக்கேன். குழந்தை பொண்ணுதானே? என்ன திடீர்னு மெட்ராஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா? குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க? ஒரு லெட்டர் போட்டுருக்கலாமே. ஏய், ஏன் நேர்ல வந்தீங்கன்னு கேக்குறா. டீ சாப்பிடுங்க. இதெல்லாம் யாருக்கு வேணும்? என்ன பேசுற நீ? நாங்க வந்தது பிடிக்கலன்னா ஏன் வந்தீங்கன்னு கேளு. அதை விட்டுட்டு ஏதோ முகம் தெரியாத ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறியே. ராஜி, இல்லைங்க, என்னமோ பெரிய மனுஷாட்டம் பேசுற. அப்பா அம்மாங்கிற மரியாதை கூட இல்லாம. கோவப்படாதம்மா, என் மேல எந்த தப்பும் இல்லை. நான் இப்படி பேசுறது காரணமே அப்பாவோட பிடிவாதம் தான். நாங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கோம்ல. இல்லம்மா, நீங்க எங்க லவ்வையும் ஒத்துக்கல, எங்க கல்யாணத்தையும் ஏத்துக்கல. அதனால அவருக்கு உங்களை பிடிக்கல. என் மாமனாரும் மாமியாரும் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதான் உங்களை நாங்க தெய்வமா மதிக்கிறோம். இப்ப என்ன, நான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? அதனால இனிமே இங்க நீங்க வரமாட்டோமா? எங்களால உங்க சந்தோஷம் கேட வேண்டாம். என்னங்க அவ? வா போலாம். நம்ம ராஜி. ரெண்டு கீதா, நாங்க போனதுக்கு அப்புறம் இதை தூக்கி போட்டுடு. ஏதாச்சும் சாப்பிடுறியா? நாம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? ஆண்டவன் ஏன் நமக்கு இனிமே யார் இருக்கா? ஆண்டவனை நம்புற இல்ல, கண்டிப்பா நமக்கு யாராவது வருவாங்க. அறிவு இருக்கா? இல்ல. அடி. ராஜி, அடிக்க நேர்த்து. அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. நமக்கு ஒரு பொண்ணே இல்லைன்னு நினைச்சுக்க. அப்படி இருக்க முடியுமா? இருக்கணும். என்னம்மா
அம்மா போப்பா. உன் கூட யாரும் வரல? நீ எங்க போனோம்? வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? இல்லை, என்னை எல்லாரும் அடிச்சாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கல, அதனால ஓடி வந்துட்டேன். தூங்குறான் பார். எங்க சார் போனோம்? 3 ஊட்டி. சொல்லுமா, நீ யாரு? சொன்னா இங்கேயே இறக்கி விட்டுருவீங்க. நான் சொல்ல மாட்டேன். உன் பேர் என்ன? அம்மா, அமராவதி. இது என்னது? சப்பாத்தி. சாப்பிடு. நல்லா இருக்க? உன் பேர் என்ன சொன்ன? அதான் அமராவதின்னு சொன்னால. அமராவதி. வீட்டுல சண்டை போட்டு வந்தியா? அப்பா அடிச்சாங்களா? அம்மா? இல்ல. பின்னையே ஓடி வந்த? இப்போ அவளை கொஞ்சம் சாப்பிட விடுறீங்களா? உங்க அப்பா அம்மா யாருமா? தெரியாது. யாருமே இல்லையா? ஹலோ, சார்லி ஹியர். வாட்? இது சொல்றதுக்கா ஃபோன் பண்ணீங்க? இல்ல சார், வந்து ஆமா சார். டோன்ட் டாக் ரபிஷ் இஸ் கவுண்டர். சாரி சார். அந்த பொண்ணு மெட்ராஸ் விட்டு போக கூடாது. அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சாகணும். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கோம் சார். கோ wherever you want. எனக்கு அந்த பொண்ணு வேணும். நாம அந்த பொண்ணு தர்ற விஷயம் போலீஸுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியக்கூடாது. ஓகே? ஓகே சார். பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். எஸ் சார். உன்னை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். யா. என்னடா? ஒண்ணும் இல்லை சார். உங்களுக்கு இவ்வளவு கருமையாகவும் அழகாகவும் முடி வளர்ந்துருக்கு. இதை போய் வெட்டுறமே நினைக்கிறப்போ வெட்டு. வெட்டுறேன் சார். சார், மனுஷனுக்கு எவ்வளவு சுயநலம் பார்த்தீங்களா? முடி வளர்ந்தா வெட்டுறோம், நகை வளர்ந்தா வெட்டுறோம். ஆனா மனுஷன் வளர்ந்தா வெட்டுறோமா? இதைத்தான் ஆண்டனி குயினும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தும் என்ன சொல்றாங்கன்னா, அங்கிள், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட வெளியே போறேன். வேணாம். எல்லாரையும் வர சொல்லிட்டேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ப்ளீஸ் அங்கிள். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. என்ன இந்த மாதிரி வீட்ல அடைச்சு வச்சீங்கன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அசையாதீங்க. இடியட். சார், முடி வெட்டுறதுங்கிறது சிற்ப செதுக்கிற மாதிரி. சிற்பி செதுக்கும் போது கல் அசைஞ்சதுன்னா அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுக்காக நான் உங்களை கல்லுன்னு சொல்லல, என்னத்தான் சிற்பின்னு தன்னடக்கமா சொல்லிக்கிட்டு. முதல்ல இவனுக்கு பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பு. சார், அந்த எஸ்டேட் வியாபாரத்தை பத்தி முதல்ல லவ்டேல் எஸ்டேட் வியாபாரம் முடியட்டும். அதுக்கு முன்னாடி வேற எந்த வியாபாரத்தையும் வச்சுக்க வேணான்னு பாக்குறேன். ஐயோ அர்ஜுன்,
என்னடா சோஃபா கூட தனியா விளையாடிட்டு இருக்க? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில உங்க பெர்மிஷன், அதுக்கு தான் ப்ராக்டிஸ். இன்னைக்கு உங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. எங்கேயும் ஊர் சுத்தாம ஃபோன் அட்டன் பண்ணு. அர்ஜுனா, அர்ஜுனா! ஐயோ, என்ன எங்க கால் மட்டும் வருது, முகத்தை காணுமேன்னு பதறிட்டேன். இருக்கு. என்னடா? வானிலை அறிக்கை. இன்று உதகமண்டலத்தில் தட்பவெப்பநிலை மாறுகின்ற காரணத்தால் அர்ஜுனுடைய மாமா குளிர் பிரதேசத்தில் இருந்து வடக்கு நோக்கி கேத்தியில் உள்ள அவருடைய சின்ன வீட்டில் மையம் கொள்வார் என்று திட்டவட்டமாக எமது கத்திரிக்கோள் நிலையம் அறிவிக்கின்றது. ஆகவே அர்ஜுனும் அவரை சார்ந்த நண்பர்களும் இன்று இரவு மட்டும் ஜாலி ஜாலி மேலும் ஜாலி. வாம்மா. அமராவதி, இவ ஷக்கீலா. இவ வீடு பக்கத்துல தான் இருக்கு. எப்போ நம்ம வீட்டுல தான் இருப்பா. எனக்கும் அப்பாவுக்கும் இவ தான் பொழுதுபோக்கு. என்ன பத்தி சொன்னீங்க? அவங்கள பத்தி சொல்லலையே. இவ என் பொண்ணு. என்ன ஆண்டி திடீர்னு இவ்வளவு பெரிய பொண்ணு? அது வந்து, நீ உள்ள போம்மா. நாங்க மெட்ராஸ் போயிருந்தோம்ல. என்னாச்சு? என்னம்மா? கை காட்டு, காட்டு பாப்போம். என்னடி பண்ண? அடி பாவி. ராஜி, மூணு நாள் பழகின உனக்கே அவ கஷ்டப்படுறத பார்க்க பிடிக்கல. அவளை பெத்தவங்க அவளை பிரிஞ்சு எப்படி இருப்பாங்க? நாம ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ராஜி. அவதான் யார் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். அவளை பத்தி போலீஸ்ல சொல்லிடலாம். வேணாங்க. மனசை திடப்படுத்திக்க. எனக்கு என்னமோ அதான் சரின்னு தோணுது. காஃபி சாப்பிட்டு போங்கப்பா. அம்மா தான் உங்களை அப்படி கூப்பிட சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நீ இப்படி யாரை கூப்பிட்ட? யாரையும் இல்லையே. என்னங்க, போகலையா? இல்ல, அவளை தேடி யாரும் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கல்யாண கவரேஜா? கௌதம், நீ கேமரா, இவன் லைட் பிடிக்க, இவன் சாப்பிடறதுக்கு, இந்த கேபிள் சுத்துறதுக்கு ஒருத்தன் வருவானே, எங்க அவன்? அப்பா, நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க என்ன விட்டுட்டு போயிருப்பீங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். வர்ற அவசரத்துல ஒருத்தன்ட்ட காசை மட்டும் வாங்கிட்டு கட்டிங்க நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டேய், அர்ஜுனும் கூட வரானா? அவன் எங்க வர போறான் பெருசு? நைட் ஸ்டே பண்ணணும். அவங்க மாமா விட மாட்டாரு. அதானே, அவங்க வீட்டுல அவனை பொம்பளை பிள்ளை மாதிரில வளர்க்குறாங்க. ஏண்டா, நீங்க எதுக்கு போறீங்க எனக்கு தெரியாது. டேய் அர்ஜுனா, லட்டு லட்டா குட்டிங்க ஜனவாசத்தை நம்ம கவரேஜ் பண்றோமோ இல்லையோ? ஐயோ, மாப்பிளைக்கு பின்னாடி கலர் கலரா கொலை கொலையா முந்திரிக்கா. அசிங்கமா இல்ல இதெல்லாம்? ஹலோ, முடி கொட்டுனாலும் வளராது, வெட்டுனாலும் ஒட்டாது. அப்படித்தாண்டா வயசும். இப்பவே என்ஜாய் பண்ணிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ஜாய்மெண்ட்ங்கிறது போலாம்ப்பா, போலாம்ப்பா. அப்புறம் சொல்லாங்கறியா? என்னடா என்ன சொல்லவே விட மாட்டேங்கிற? போங்க போங்க, நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க. இது வரைக்கும் எத்தனை பார்த்துருப்பீங்க? ஏன் நீ பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன். அப்படி நான் பார்த்து மயங்கிட்டா அவ தான் என் வைஃப். அப்போ டீப்பா லவ் பண்ணணும்ன்ற. அப்படி நீ லவ் பண்ணா நாங்க ஷோரா ஹெல்ப் பண்றோம்டா. இப்போ நாங்க வரோம். பாய்.
இது என்ன விலை? 5 ரூபாங்க. இவ்வளவு விலையா? நகை கடைக்கும் புடவை கடைக்கும் போனா பேரம் பேச மாட்டீங்க. இந்த மாதிரி காய்கறி கடைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருங்க. பூவை பார்த்து கேளுங்க. உடம்பு ஏற்கனவே இழைச்சு போயிருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா குண்டாகலாங்க. நல்ல பூங்க. நீ குடுக்குற விலை சொல்லு. ஒன்லி 5 rupees. இன்னைக்கு நம்ம டைமே சரியில்லை. டைம் என்னங்க ஆச்சு? இரு வரேன். ஹலோ ஹலோ கண்ணாடி. എത്ര സുന്ദരമായിട്ടിട്ട് ഒരു കുട്ടിയെ വിളിച്ചത്. എനിക്ക് ടൈം വർക്കൗട്ടായി. എന്താ இவர் என்னமோ கேக்குறாரு. உங்க கிட்டியோ? ஏய் எடா என்னடா கேட்டது? மணி என்னையாச்சே? மணியோ? எடா அறிவு இருக்கடா உனக்கு? டைம் கேக்கறீங்க அங்கிட்டு இருக்கடா விളിக்கிறது. பக்கத்து கால கேட்க கூடாது. எடா மூளை இருக்கடா? மூளை இல்ல எப்பறா காய்கறி கடையில இருக்கும்? ஏன்டா என்கிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறீங்க? ஐயோ! ரேடியேட்டர் பால் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அட பாவிங்களா, நேத்து கல்யாண வீட்டுல அநியாயம் பண்ணிட்டீங்களாடா. சைட்டு சைட்டு மேலும் சைட்டு. ஏவா கண்ணு பட்டுச்சோ? நீ என்னமோ கண்ணை கட்டிட்டு இருந்த மாதிரி பேசுற. அந்த கொடுமையை ஏன்டா கேட்குற? எனக்குன்னு பக்குவமா உன்னை செட்டப் பண்ணி ஓரமா ஒதுங்கினேன். அப்ப பார்த்து ஒரு வயசான கட்டை சுதந்திர போராட்டத்தை பத்தி டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி தெளிவா தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்